ஹலோ எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் உங்களுக்காக இன்னொரு புது வீடியோவோட வந்திருக்கேன். நீங்க இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்பவே பண்ணிடுங்க. சரி, வாங்க இன்னைக்கு எபிசோட்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஒரு பையனையும் பொண்ணையும் பார்க்கறோம். அவங்க ரெண்டு பேரும் டீமன்ஸ்னால சாக போற சிச்சுவேஷன்ல இருக்காங்க. அப்புறம் அவங்க குழந்தைங்கள பார்க்கறோம். அவங்க ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க. இந்த பையன் தான் நம்ம இந்த சீரிஸோட மெயின் கேரக்டரா வரப்போறான். அவன் சொல்றான், அந்த டீமன்ஸ் என் பேரண்ட்ஸ கொன்ன அந்த நாள்ல நான் கண்டிப்பா ஒரு பெரிய அட்வென்ச்சரர் ஆகறேன்னு சபதம் பண்ணிட்டேன். அப்புறம் யாரோ ஒருத்தருக்கு முன்னாடி ப்ரே பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறோம். இவங்க தான் பவர் கார்டுன்னு சொல்றாங்க. இவங்க தான் எல்லா ஹியூமன்ஸுக்கும் டீமன்ஸ்க்கு எதிரா ஃபைட் பண்றதுக்காக ஸ்கில்ஸ் குடுக்கறாங்க. இந்த ஸ்கில்ஸ் 12 வயசுக்குள்ள எல்லாருக்கும் கிடைச்சிடும். ஒவ்வொருத்தரோட ஸ்கில்லும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். எல்லா அட்வென்ச்சரர்ஸ்லயும் எஸ் ரேங்க் தான் ஹையஸ்ட். ஒரு எஸ் ரேங்க் அட்வென்ச்சரர் ஒரு ஆர்மிய மாதிரி. நானும் ஒரு யங் பாயா இருக்கறதால எனக்கு ஃபேரி டேல்ஸ்ல வர்ற ஹீரோ மாதிரி ஒரு ஹீரோ ஆகணும்னு ஆசை. அப்புறம் நம்ம மெயின் கேரக்டர் ப்ரே பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறோம். கடவுளே, நான் உங்ககிட்ட பிச்சை கேட்கிறேன். ப்ளீஸ் உங்க பவர்ல கொஞ்சம் எனக்கு கொடுங்க. ஆனா என்னோட ஒரு பிரேயர் கூட கடவுள் கேட்கல. என்னோட எல்லா பிரேயர்ஸும் வேஸ்டா போச்சு. அடுத்த சீன்ல அவன் முன்னாடி ஒரு விண்டோ அப்பியர் ஆகுது. அத பார்த்ததும் ரொம்ப ஷாக் ஆகி சொல்றான், இது என்னது இது ஒரு ஸ்கில்லாச்சே. அடுத்த சீன்ல அவன் ஒருத்தர்கிட்ட ஓடி போறான். ரொம்ப சந்தோஷமா சொல்றான், ஃப்ரிஸ்ட் சாமா, எனக்கு ஃபைனலி ஒரு ஸ்கில் கிடைச்சிடுச்சு. இத கேட்டதும் அந்த ஃப்ரிஸ்டும் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. அடுத்த சீன்ல அவங்க அவனோட ஸ்கில்ல செக் பண்ணிட்டு அவன்கிட்ட சொல்றாங்க, கன், உன்கிட்ட இப்படி ஒரு ஸ்கில் இருக்கறதால நீ ஒரு அட்வென்ச்சரர் ஆகிறது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கலாம். இந்த வார்த்தைய க்ரூம் குன் கேட்டதும் அவனோட கால்ல இருந்து பூமி விலகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் சீன் ஷிஃப்ட் ஆகுது. ஒரு இடத்துல ஒருத்தர் கத்துறத பாக்குறோம். க்ரூமி, ஒழுங்கா நட. இத கேட்டதும் க்ரூமி சொல்றான், சாரி ஆர்த்தர். அப்புறம் ஆர்த்தர் நம்ம க்ரூமி கிட்ட சொல்றான், நாங்க ரொம்ப நல்லவங்க. அதனாலதான் உன் மாதிரி ஸ்கில் இல்லாத ஒருத்தரை கூட ஹையர் பண்ணிருக்கோம். சோ இனிமே நீ உன் வேலைய ஒழுங்கா பண்ணு. அப்புறம் க்ரூமி நம்ம கிட்ட சொல்றான், என்னோட ஸ்கில் ஒரு ரிவைவல் ஸ்கில். ஆனா நான் செத்த பிறகு ஒரு தடவை மட்டும்தான் பொழைக்க முடியும். ஒரு அட்வென்ச்சரருக்கு அவனோட இம்பார்ட்டன்ட் வெப்பனே ஸ்கில் தான். ஆனா என்கிட்ட இருக்கிற ஸ்கில் செத்த பிறகு ஒரு தடவை மட்டும்தான் என்னை காப்பாத்தும். ஒரு அட்வென்ச்சரருக்கு இந்த ஸ்கில் கொஞ்சம் கூட யூஸ்ஃபுல்லா இருக்காது. நான் ஒரு தேர்ட் ரேட் அட்வென்ச்சரரோட லைஃப வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னால முடிஞ்ச வேலைய மட்டும்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் ஒரு தேர்ட் ரேட் அட்வென்ச்சரரை பார்த்து சிரிச்சாலும் நான் என் கண்ட்ரிய ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கொஞ்சமாவது ஹெல்ப் பண்றேன்னு நினைச்சு நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். ஆர்த்தர் சிரிச்சுக்கிட்டு சொல்றான், இந்த பையனோட சிஸ்டருக்கு ஒரு மேஜிக் ஸ்கில் இருக்கு. ஆனா அவ இவனோட பார்ட்டில ஜாயின் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா. இத கேட்டதும் இன்னொருத்தன் சிரிச்சுக்கிட்டு சொல்றான், அது ரொம்ப ஆப்வியஸ், அவ அப்படித்தான் பண்ணுவா. அப்புறம் ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. க்ரூமி அவங்க பேசுறத கேட்டு லைட்டா சிரிக்கிறான். ஆர்த்தர் பின்னாடி திரும்புறான். அங்க ஒரு கோப்ளின் இருக்கு. அத பார்த்ததும் ரொம்ப ஃபாஸ்டா போய் அட்டாக் பண்ண போறான். இன்னொருத்தன் அவனோட ஹேமர் எடுக்கிறான். அவனோட ஸ்கில் ஹெர்குலிஸ் ஸ்ட்ரென்த். ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கோப்ளினை நல்லா அடிச்சு நொறுக்கிடுறாங்க. அத கில் பண்ணதும் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் எக்ஸ்பி கிடைக்குது. ரெண்டு பேரும் சந்தோஷமா சொல்றாங்க, இது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அப்புறம் ஆர்த்தர் க்ரூமிய பார்த்து சொல்றான், ஹே க்ரூமி, போய் சீக்கிரம் மேஜிக் ஸ்டோனை எடுத்துட்டு வா. க்ரூமி குயிக்கா போய் அந்த மேஜிக் ஸ்டோனை அவனோட பேக்ல வச்சுக்கிறான். அப்புறம் க்ரூமி ஆர்த்தர் கிட்ட சொல்றான், நாம எல்லாரும் மேப்புக்கு ரொம்ப வெளியே வந்துட்டோம். அதனால சீக்கிரம் திரும்பி போகணும். இத கேட்டதும் ஆர்த்தர் ரொம்ப கோவமா கத்துறான், நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு நீ எனக்கு சொல்ல துணியாத. சொன்னா உன்னை நல்லா கவனிச்சுப்பேன். ஆனா அப்போ தண்ணி மாதிரி ஒரு விஷயம் தரையில டப்புன்னு விழுது. அப்போ க்ரூமி முன்னாடி பாக்குறான். ரொம்ப பயந்து போயிடுறான். முன்னாடி நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்காங்க. 100ஐ விட அதிகமா மான்ஸ்டர்ஸ் இருக்காங்க. இவ்ளோ மான்ஸ்டர்ஸ பார்த்ததும் ஆர்த்தரும் அவனோட பார்ட்னரும் ரொம்ப பயந்துடுறாங்க. அவங்க பயங்கரமா கத்துறாங்க, ஐயோ இல்ல, இது பக்பியர்ஸ், நாம இங்க ரொம்ப மாட்டிக்கிட்டோம். ஆர்த்தரும் அவனோட பார்ட்னரும் மான்ஸ்டர்ஸ கில் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த மான்ஸ்டர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்காங்க. ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு வந்துகிட்டே இருக்காங்க. இத பார்த்ததும் ஆர்த்தர் ரொம்ப பயந்து சொல்றான், இந்த மான்ஸ்டர்ஸ் முடியற மாதிரியே இல்ல. இந்த மான்ஸ்டர்ஸ கில் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட். அதுவும் இவ்வளவு பேர் இருக்காங்களே. ஆனா அப்போ அவன் முன்னாடி பாக்குறான். அப்புறம் ஒரு ஸ்மைல் பண்றான். அங்க க்ரூமி இருக்கான். அவனை இப்போ மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் அவனோட ஸ்வாடை எடுத்து அந்த மான்ஸ்டர்ஸ கில் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அதுல எந்த யூஸும் இல்ல. அதனால க்ரூமி ரொம்ப பயந்து போயிடுறான். மனசுக்குள்ள சொல்றான், ஐயோ இல்ல, இது சுத்தமா யூஸ்லெஸ். என்னால மான்ஸ்டர்ஸோட நேருக்கு நேரா ஃபைட் பண்ண முடியாது. ஆனா அப்போ க்ரூமிய பின்னாடில இருந்து யாரோ தள்ளி விடுறாங்க. அத பார்த்ததும் அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். அது வேற யாரும் இல்ல, ஆர்த்தர் தான். மான்ஸ்டர்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா க்ரூமிய நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இத பார்த்ததும் க்ரூமி ஆர்த்தர் கிட்ட ஹெல்ப் கேட்க கை நீட்டுறான். ஆனா ஆர்த்தரும் அவனோட பார்ட்னரும் யாருமே க்ரூமிக்கு ஹெல்ப் பண்ணல. அங்கிருந்து போகும்போது க்ரூமி கிட்ட சொல்றான், எல்லாரும் ஒன்னா சாகறத விட நீ மட்டும் சாகறது நல்லது. க்ரூமி, உன்கிட்ட ரிவைவல் ஸ்கில் கூட இருக்குல்ல. நான் சொல்றது சரிதானே க்ரூமி? அப்புறம் ரெண்டு பேரும் அங்கிருந்து குயிக்கா போயிடுறாங்க. க்ரூமி மனசுக்குள்ள சொல்றான், என்ன சொன்னா, ரிவைவலா?
அதுவும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல. என் மீனிங் என்னன்னா, இந்த பள்ளம் ரொம்ப டீப்பா இருக்கு. இந்த பெரிய பள்ளத்திலிருந்து வெளியே வர எந்த வழியும் இல்ல. அடுத்த சீன்ல மான்ஸ்டர்ஸ் க்ரூமிய உயிரோட சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதனால க்ரூமி பயங்கர பெயின்ல கத்துறான். அந்த மான்ஸ்டர்ஸ் அவனோட கை, கால், ஃபேஸ், பாடி எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க. பெயின்ல அவன் சொல்றான், ஐயோ இல்ல, ரொம்ப வலிக்குது, இது ரொம்ப வலிக்குது, இது ரியலி ரொம்ப பேடா இருக்கு, நான் இந்த மாதிரி இடத்துல இப்படி சாகக்கூடாது. அடுத்த சீன்ல மான்ஸ்டர்ஸ் அவனோட 2 கால் 2 கை எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அதனால அவன் அங்கேயே டெட் ஆகிடுறான். அப்புறம் அவன் டெட் ஆனதும் அவனோட ரிவைவல் ஸ்கில் ஆக்டிவேட் ஆகிடுது. அவன் கண்ணை திறந்ததும் முன்னாடி பார்க்கிறான். அப்புறம் சொல்றான், என்னது, நான் பொழைச்சிட்டனா? அப்ப நான் சேஃபா ரிவைவ் ஆகிட்டேன்னு அர்த்தம். ஆனா நான் இன்னும் திரும்பி போற வழியில இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்கெலிட்டன் கைய பாக்குறோம். அது ஒரு ஸ்வாட எடுத்து அதுல தன்னோட ஃபேஸ பாக்கும்போது ரொம்ப ஷாக் ஆகிடுறான். ரொம்ப பயந்து மனசுக்குள்ள சொல்றான், ஐயோ அம்மாடி, இது என்ன எனக்கு ஆச்சு? ஃபைனலி நான் ஏன் ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்கேன்? அவன் பாடியில ஒரு மசில் கூட இல்ல. அவன் முழுசா ஒரு ஸ்கெலிட்டனா மாறிட்டான். அவன் பேச ட்ரை பண்ணும்போது அவனோட வாய்ஸ் வரல. அதனால அவன் மறுபடியும் ரொம்ப ஷாக் ஆகி மனசுக்குள்ள சொல்றான், ஐயோ, இப்போ என்னால பேசக்கூட முடியலையே. இது என்ன ட்ரீமா இருக்குமோ? இருங்க, என்னோட ஸ்டேட்டஸ செக் பண்ணி பாக்குறேன். அப்புறம் அவனோட ஸ்டேட்டஸ செக் பண்றத பாக்குறோம். அவன் ஸ்டேட்டஸ்ல லெவல் 1 HP 7 MP 1ன்னு இருக்கு. அவனோட ஸ்கில் எதுவும் இல்ல. க்ரூமி அவனோட ஸ்டேட்டஸ பார்த்ததும் சொல்றான், அப்போ நான் இப்போ லெவல் 1 அட்வென்ச்சரர் இல்ல. இது என்னைய ஒயிட்னு கூட சொல்லுது. அப்புறம் அவன் சிஸ்டம்ல தன்னை பத்தி பார்க்க ஆரம்பிக்கிறான். அதுல ஒயிட் போன்ஸுக்குள்ள ஈவில் மானா இருக்கிற ஒரு மான்ஸ்டர். ரேங்க் அட்வென்ச்சரால கூட இவனை வின் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட். ஆனா இவன் ரொம்ப வீக்கானவன். இவனுக்கு எந்த இன்டெலிஜென்ஸும் இல்ல. இவன் வெறும் நடக்கிற லாஸ், அவ்வளவுதான். இதையெல்லாம் கேட்டதும் அவன் அப்படியே ஷாக் ஆகிடுறான். ரொம்ப கோவமா சிஸ்டம பார்த்து கத்துறான், என்னோட நான்சென்ஸ் பேசாத, என்கிட்ட யோசிக்க தெரிஞ்ச பிரைன் இருக்கு. அவனுக்கு ஃப்ரிஸ்டோட டாக் ஞாபகம் வருது. ஃப்ரிஸ்டு க்ரூமி கிட்ட சொல்றாங்க, இந்த ஸ்கில்லை பத்தி என்கிட்ட எந்த டீடைலும் இல்ல. இந்த ஸ்கில் இப்படிதான் டிஸ்கிரைப் பண்ணியிருந்தா. இது ஒரு அட்வென்ச்சரருக்கு ரொம்ப யூஸ்லெஸ் ஸ்கில். ஒரு அட்வென்ச்சரருக்கு இந்த ஸ்கில்ல எந்த வேலையும் இல்ல. அப்போ க்ரூமி சொல்றான், இந்த ஸ்கில்லை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா இந்த ஸ்கில் ரொம்ப ரேர். ஒருவேளை என் பாடி ரொம்ப டேமேஜ் ஆனதுனால நான் இப்படி ஆயிட்டனோ, இல்லனா டஞ்சனோட மானா காரணமா நான் இப்படி ஆயிட்டனோ. நோ, இதையெல்லாம் யோசிச்சு இப்போ எந்த யூஸும் இல்ல. இந்த மாதிரி ஒரு பாடி இருக்கிறதுனா நான் ஒரு டெட் லாஸ்னு அர்த்தம். அப்புறம் அவன் சடன்லி சிரிக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் சொல்றான், வெல், ஆக்சுவலி நான் இப்பதான் டெட் ஆனேன். அப்ப எனக்கு இப்போ போனஸ் கிடைச்சிருக்கு. இந்த லைஃப் அவ்ளோ நல்லா இல்ல. நான் என் கண்ட்ரிய ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தான் நினைச்சேன். ஆனா எனக்கு என்ன கிடைச்சது? ஒரு யூஸ்லெஸ் ஸ்கில். நான் எவ்ரிடே என் லைஃப ரிஸ்க்ல போட்டேன். ஆனா எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சாங்க. அப்புறம் அவன் ஒரு கேர்ளை இமேஜின் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த கேர்ள் அவன்கிட்ட சொல்றா, ஏன் நீ இதையெல்லாம் குவிட் பண்ணக்கூடாது? உன்கிட்ட எந்த டேலண்ட்டும் இல்லனா? அப்போ க்ரூமி யோசிச்சுக்கிட்டே சொல்றான், இது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கு. ஆனா என் சிஸ்டர் சொன்னது ரைட்டுன்னு நினைக்கிறேன். பவர்ஃபுல் ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் ஹை ரேங்கிங் அட்வென்ச்சரர்ஸா ஆக முடியும். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வர முடியும். அது எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா நான் ஏன் இதையெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்? அப்போ க்ரூமி சடன்லி எந்திரிச்சு உட்கார்றான். யோசிச்சுக்கிட்டே சொல்றான், நோ நோ நோ, இது ராங், இது ராங். மான்ஸ்டர்ஸ் எவால்வ் ஆக முடியும். அவங்க லெவல்ஸ் கெயின் பண்ணா ஸ்கில்ஸ் கூட கெயின் பண்ண முடியும். நான் கண்டினியூஸா எவால்வ் பண்ணிக்கிட்டே இருந்தா, ஸ்கில்ஸ் அப்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தா, ஒரு நாள் நான் மறுபடியும் ஹியூமன் ஆக முடியும். அவன் ரொம்ப ஹாப்பியா மனசுக்குள்ள சொல்றான், அப்படி இருந்தா நான் ஒரு நாள் ரேங்க் அட்வென்ச்சரர் கூட ஆக முடியும். நான் ரொம்ப முன்னாடியே அதை கிவ் அப் பண்ணிட்டேன். ஆனா ஒயிட்ஸ் ரொம்ப வீக்கான மான்ஸ்டர்ஸ். என்னால ரியலியா அப்படி பண்ண முடியுமா? ஆனா வெயிட் பண்ணுங்க, நான் நார்மல் மான்ஸ்டர் இல்ல. என்னால யோசிக்க முடியும். இதுதான் எனக்கு இருக்கிற ஒரே ஹோப். இத ட்ரை பண்றது வேஸ்ட் ஆகாது. அப்புறம் அவன் பக்கத்துல ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் வருது. ஆனா அவன் அத கம்ப்ளீட்லி இக்னோர் பண்ணிட்டு போயிடுறான். அத பார்த்ததும் நம்ம க்ரூமி மனசுக்குள்ள சொல்றான், நான் ஒரு ஸ்கெலிட்டனா இருக்கறதால எல்லா மான்ஸ்டர்ஸும் என்னைய டெட்னு நினைக்கிறாங்க. நான் ஒரு ஸ்கெலிட்டனா இருக்கிறது ரொம்ப குட் திங். நான் இங்க உட்காந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். எந்த மான்ஸ்டர் வீக்குன்னு பாத்துட்டு இருக்கேன். ஒருவேளை எனக்கு ஏதாவது அட்வென்ச்சரர் கூட கிடைக்கலாம். ஆனா அப்போ அவன் முன்னாடி லெவல் 4 இருக்கிற ஒரு கோப்ளின் வருது. அது ரேங்க் மான்ஸ்டர். ஆனா 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 நம்ம எபிசோட் இங்கேயே முடிஞ்சிடுது. இந்த புது எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. போறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு புது வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாய் பாய்.